Hello friends, welcome to Chandru'sTechBytes. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இன்ட்ரஸ்டிங்கான ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு RGB கீபோர்ட். இது வந்து AmpKit அந்த பிராண்டோட ஒரு கீபோர்ட். ஆக்சுவலாக இந்த மாடலோட பேர் வந்து EvoFox. ஓகேவா? ஸோ ஒரு குயிக் அன்பாக்சிங் பார்த்தலாமா? கீபோர்ட். ஸோ இது வந்து ஒரு ஃபுல் சைஸ் மெம்பரேன் கீபோர்ட். இது வந்து ஒரு 6 zone RGB பேட் லைட்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு டெடிகேட்டட் விண்டோஸ் லாக் இருக்குது. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் மற்ற கீபோர்டில் இருக்கிற மாதிரியே ஒரு பேட் கேபிளும் இருக்குது. அண்ட் தென் டிசைன் வந்து ஒரு நல்ல ஸ்டெடியாக இருக்குது. அண்ட் தென் திஸ் இஸ் ஃபார் போத் ஆஃபீஸஸ் யூஸ் as well as தி கேமிங் பர்பஸ் ரெண்டுத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, லெட்ஸ் அன்பாக்ஸ். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அவங்க பர்டிகுலர் பிராண்டோட அந்த நேம் EvoFox அப்படின்ற ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிள் அண்ட் சூப்பர்பான ஒரு ஒயிட் கலர் RGB கேபிள் உள்ள பிராடட் கேபிள் உள்ள கீபோர்ட். அண்ட் தென் ஒரு குயிக் ஸ்டார்ட் கைட். அண்ட் தென் இது வந்து ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூக்கான ஒரு புக்லெட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெயின் அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த பிரைடட் கேபிள். ஸோ அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு அந்த கட்டாகிற பிரச்சனைலாம் இருக்காது. ஸோ இது ஆல்மோஸ்ட் மோர் தேன் 1.5 மீட்டர்ஸ் இருக்குது லென்த்து. 1 to 1.5 மீட்டர்ஸ் இருக்கும். ஸோ USB A டைப் கொடுத்துருக்காங்க. இது ஒரு RGB கீபோர்ட். ப்ளஸ் இந்த பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டை நீங்கள் அன்லாக் பண்ணிட்டீங்கன்னா ஸோ ஸ்லைடிங்கில் வந்து நீங்கள் கீபோர்ட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெடிகேட்டட் விண்டோஸ் லாக் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஆக்சுவலாக ஒரு ஃபுல் சைஸ் கீபோர்ட். ஸோ ஃபுல் சைஸ்க்கும் ஆஃப் சைஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப் சைஸ் கீபோர்டுன்னு பார்த்தீங்கன்னா இது இந்த நியூமரிக்கல் பேடிங் இருக்கீங்களா அது வந்து இருக்காது ஆஃப் சைஸ் கீபோர்டில். ஸோ ஃபுல் சைஸ் கீபோர்டுனா வித் நியூமரிக்கல் பேட் கீபோர்ட் இருக்கும். ஸோ நியூமரிக்கல் கீபோர்ட் யூஸ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து ப்ரிஃபரபிள் இந்த பக்கம் டைப் நியூமரிக்கல் கீபோர்டு யூஸ் பண்ணுறதோட இந்த பக்கம் யூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு கீபோர்டு யூஸ் பண்ணும்போது, இந்த நியூமரிக்கல்கிட்ட யூஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ஸோ சிம்பிளாக ஒரு கால்குலேட்டர் மோடில் இருக்கும். ஸோ இது வந்து ஆஃப் சைஸ் கீபோர்டில் இருக்காது, இது ஒரு ஃபுல் சைஸ் கீபோர்ட். ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 19 ஆன்டி கோஷிங் கீஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் ஆக்சிடென்டலாக மல்டிபிள் கீஸ் ப்ரெஸ் பண்ணணுன்ற போது, ஃபார் எக்ஸாம்பிள் B and B ப்ரெஸ் பண்ணுறீங்க, ஸோ VB வரணும், ஸோ I and J பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி ஆக்சிடென்டலாக ப்ரெஸ் பண்ணி ஒரு தப்பான ஏரோ கொடுக்காமல் இருக்கிறதுக்காக அவங்க டிசைன் பண்ணிக்கிறது தான் அந்த 19 ஆன்டி கோஷிங் கீஸ். ஸோ ஆன்டி கோஷிங் கீஸோட ஒரு டெடிகேட்டட் வீடியோ வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன், ஃபர்தராக செக் பண்ணுங்கள், அது எக்ஸ்பிளேஷன் இருக்குது. அண்ட் தென் இதில் பார்த்தீங்கன்னா அந்த RGB லைட்டிங் செக் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைட்டிங்கில் வந்து நான் என்னோடய ரூம் லைட்டிங் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் இருக்கிற அந்த RGB வந்து கொஞ்சம் கிளியராக தெரியும். ஸோ மேலே நான் யூஸ் பண்ணுற ஒயிட்னால இதில் RGB கிளியராக தெரியல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் பட்டன் இருக்குது மேலே. இந்த ஃபங்க்ஷன்ஸ் பட்டன் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட லைட்டிங் செட்டிங்ஸை மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற இந்த ஃபங்க்ஷன் பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 8 RGB லைட்டிங் வந்து மாறும். ஸோ சின்ஸ் பேக்ரவுண்டில் வந்து ஒயிட் இருக்கிறதுனால இது வந்து கனெக்ட் பண்ணிருக்கிறது வந்து பவர் சோர்ஸ் வந்து சிஸ்டமில் இருக்கிறதுனால உங்கள் அந்த லைட்னிங் வந்து சேஞ்ச் ஆக மாட்டேங்குது. ஸோ இதை தவிர பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து ஒரு மெம்பரேன் கீபோர்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்மூத்னிங் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணும்போது ரொம்ப சவுண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். சவுண்ட் வந்து 0 நாய்ஸ் ஆக்சுவலாக. வேறு என்ன ஃபீச்சர்ஸ் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைப்பிங்க்கு யூஸ் பண்ணுற கீபோர்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு வந்து கொஞ்சம்
ஹெவியாக இருக்கும். சில பேருக்கு வந்து அந்த சவுண்ட் வந்து பிடிக்கும், பட் சில பேருக்கு பிடிக்காது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ நாய்ஸ். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த ஸ்பேஸ் பாரை தவிர நான் ப்ரெஸ் பண்ணுற சவுண்ட் பார்த்திங்கன்னா என்னோடய மைக் க்ளோஸப்பில் வச்சு கேட்குறேன். ஸோ சவுண்ட் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸப்ட் ஸ்பேஸ் பாரை தவிர எந்த ஒரு நாய்ஸும் இல்லை. ப்ளஸ் இதில் வந்து நம்பர் லாக் ஆஸ் யூஷுவல், நம்பர் லாக் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. என்னென்ன கேப்ஸ் லாக்கான இண்டிகேட்டர்ஸ், இது இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஓகே, இது ஒரு பட்ஜெட் செக்மெண்டட் கீபோர்டு ஆக்சுவலாக பிலோ 1K. ஸோ வாரண்ட்டி பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் 1 year வாரண்ட்டி கொடுக்குறாங்க. இது பர்ச்சேஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ஆன்லைன் பர்ச்சேஸ் அமேசான்லேருந்து. லிங்க் பிடிச்சிருந்ததுன்னா அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க பர்ச்சேஸ் பண்ணிங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஷேர் திஸ் வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. Okay, till then, bye from Chandru. Thank you.